அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் முகத்திற்கு அழகையும் ஒளியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஹூருலீன்களை போல நம்ம அழகான தோற்றமுடையவங்களாக மாறிடுவோமா. நம்முடைய முகத்தை பார்த்தாலே மற்றவங்க மயங்கக்கூடிய அளவிற்கு அழகு கிடைக்குமா. அந்த அளவு ஒரு அழகை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 21 நாள் இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் 10 நாளில் உங்களுடைய முகத்தில் நல்ல மாற்றத்தை இது ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோருடைய விருப்பமும் என்ன அப்படின்னா அழகாக இருக்கணும். தன்னுடைய முகத்தில் எந்த விதமான கரும்புள்ளி, பருக்கள், வடுக்கள், தழும்புகள், சுருக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்முடைய முகம் இளமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நம்ம விரும்புகிறோம். ஏன்னா அந்த அளவு ஒரு மனிதனுக்கு முகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த முகத்தை வச்சு தான் சில பேர் அவங்களுடைய குணம் எப்படி, அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அந்த அளவு முகத்தில் அழகு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சில நபர்களுக்கு இளமையில் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. கொஞ்சம் வயதாக வயதாக அவங்களுடைய முகத்தில் சில பிரச்சனைகள் வரும். அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைனால அவங்களுக்கு முகத்தில் சில கரும்புள்ளிகளோ அல்லது தழும்புகளோ அல்லது சுருக்கமோ வரும். இதை பற்றியும் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அதுவும் பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் ரொம்ப அழகாக இருந்தனே, இப்போ சடனாக இந்த மாதிரி மாறிட்டனே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனால் அதற்கு பின்னணியில் அவங்க நிறைய குடும்பத்தை பார்த்துருப்பாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, அவங்கள வளர்த்துருப்பாங்க, இன்னும் நிறைய உழைப்புகளை அந்த குடும்பத்துக்கு போட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுடைய முகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது சாதாரணம் தான். ஆனால் நிறைய சகோதரிகள் அதை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு இவ்வளோ மாற்றம் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற அளவிற்கு கண்டிப்பாக இது எல்லாமே எல்லா பெண்களுக்குமே வரக்கூடிய விஷயங்கள் தான். கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. அதோட சேர்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் அல் முசவ்விரு அப்படிங்கிற திருநாமத்தை உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி 10 முறை ஓதி ஊதி அதை முகத்தில் தடவிக்கிட்டே வாங்க. அல்லாஹ்வே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், எனக்கு மௌத்து வர்ற வரைக்கும் என்னுடைய முகத்தை அழகாகவே வச்சிரு, ஒரு சுருக்கங்களும் கொடுக்காத, இளமையாகவே வச்சிரு அப்படிங்கிற ஒரு துவாவையும் நீங்கள் வளமையாக கேட்டுட்டு வாங்க. ஒரு நேரம் இல்லாவிட்டால் கூட இன்னொரு நேரம் மலக்குமார்கள் ஆமீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய துவா உங்களுக்கு கபூலாகிரும். நீங்கள் எப்பவுமே ரொம்ப இளமையாக நீங்கள் இருக்கலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதாவது இளமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வயது மீறினவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் இந்த வஜீஃபா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் போயிடும், தழும்புகள் போயிடும். இன்னும் தேவையற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தது, எனக்கு இது பிடிக்கல, என்னுடைய முகத்தில் இது வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முகத்திற்கு அல்லாஹ் தஆலா அழகையும் ஒளியையும் கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா. அதாவது திருக்குரானில் ஒரு சிறப்பு மிகுந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா நூரை போன்ற ஒளி நிறைந்த ஒரு முகத்தை அல்லாஹாலா தருவான். இன்னும் நம்முடைய தோள்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை அல்லாஹாலா கொடுப்பான். இன்னும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிடுவான். நம்முடைய ரத்தத்தை தூய்மையாக்கி க்ளோயிங் ஃபேஸை நமக்கு அல்லாஹாலா கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது சுபஹானல்லாஹ் 10 நாளில் நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வ அம்மல்லதீன பியல்லத் உஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். இது சூரா ஆல இம்ரானில் 107வது வசனமாக இருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் 41 முறை ஓதணும். தரூதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. அல்ல வேறு செலவாத்தை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அடுத்தது 3 முறை இஸ்திக்ஃபார், உங்களுக்கு பிடிச்ச இஸ்திக்ஃபாரை நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த ஒரு அமலை நீங்கள் எந்த தொழுகைக்கு பின்னாடி வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதாவது இந்த அமலை செய்கிறதுக்கு நேரம் என்பது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபஜ்ரில் செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு இஷாவில் செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு அசரில் செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல.
நீங்க ஆனா தினசரி உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய அழகிற்காக இந்த ஒரு அமல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். ஹூருல் ஈன்கள போல அல்லாஹ் தஆலா உங்களுடைய முகத்திற்கு அழகையும், ஒளியையும் தருவான். நமக்கு ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி, அழகு வேணும்னாலும் சரி, நிம்மதி வேணும்னாலும், சந்தோஷம் வேணும்னாலும், இன்னும் நன்மைகள் வேணும்னாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்டா தான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. இந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, யாருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்குமோ, அவர்கள் அல்லாஹ்வின் அருளில் இருப்பார்கள். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. இந்த வசனத்த ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் தஆலா நாம் விரும்பக்கூடிய அழகையும், ஒளியையும், பிரகாசத்தையும் நம் அனைவருக்குமே கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.